கொள்கை எதிரி பாஜகன்னு அப்பாடி அவன் வாயில போய் மாட்டிக்கிட்டேனா. நம்ம ஒரு கணக்கு போட்டா அது ஒரு கணக்கா போயிருந்து எடப்பாடி ஒரு பக்கம். உன் வளர்ப்பு சரியில்லாதான் உனக்கு வில்லனா வரானா? கொள்கை எதிரி பாஜக என கொக்கரித்த விஜயின் நிலைமை என்ன பாத்தீங்களா? கொக்கரிச்ச கொள்கை எதிரி பாஜகன்னு அப்பாடி அவன் வாயில போய் மாட்டிக்கிட்டேடா. 63 கிரவுனுடைய இதை பிடிச்சி எடுக்கிறதுக்கு துடிக்கிறாங்க எல்லாம். சிபிஐ எல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, போட்டி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த 63 கிரவுனுடைய நிகழ்ச்சிகளும் வந்தா எங்க போலீஸ் அராஜகம் வந்து எங்க செந்தில் பாலாஜி ஆள விட்டு அடிச்சாரு, எப்படி மக்கள் மயங்கி போனாங்கன்னு எல்லா கதையும் தெரியும். நீ பிஜேபியோட கூட்டணி சேர்ற, பிஜேபி உனக்கு தூக்கிட்டான். அதுதான் நடக்க போகுது. வரணும். நீ பிஜேபியால தான் உள்ள வந்த, குருமூர்த்தி மூலியமா தான் நீ உள்ள வந்த கட்சிக்கு வரணும். நீ வந்து எடுக்கணும், எடுத்தாதான் நல்லது. எடப்பாடியார் என்னடா இது இப்படி போயினுக்குது, நம்ம ஒரு கணக்கு போட்டா அது ஒரு கணக்கா போயினுக்குது. எடப்பாடி ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம், கூட்டணி அரசியல் களம் ஒரு பக்கம் மரவெட்டி. அப்பம் உள்ள தகராறு பெருசா இருக்கு. என் வளர்ப்பு சரியா இருந்தா போய் தனி கட்சி ஆரம்பி என்ற. உன் வளர்ப்பு சரியில்லாதான் உனக்கு வில்லனா வரானா? நீ யாராருக்கெல்லாம் வில்லனா இருந்தியோ அது திரும்பி உனக்கு வில்லனா ஆயிடுச்சோ. அவர் ஒரு பக்கம். எது எப்படி இருந்தாலும் விஜயினுடைய நிலைமை தர்ம சங்கடத்துக்கு ஆளாயிட்டார். ஜனநாயக பல ரிலீஸ் ஆகுமே கேள்விக்குறி ஆயிடும். அப்புறமா சென்ட்ரல் போர்டு யாருக்கிட்ட இருக்குது? சென்சார் போர்டு அவங்ககிட்ட தான் இருக்குது. இந்த கிரவுனுடைய சீன்லாம் அதில் ஆக்ட் பண்ணி வரா மாதிரி இருந்ததுன்னா படம் ரிலீஸ் ஆகுது, பேண்ட் ஆகிடும். புரியுதுங்களா? அதனால கொள்கை எதிரி என்ற கத்தனை நீ முதல்ல போய் தர்ம சங்கத்தில் மாறிக்கிட்ட. அதுலேருந்து எதிர்நீச்சல் அடித்து நீந்தி வா. யார் கூட்டணி பக்கம் நீ போகிற, யார் டிப்டி சிஎம் உள்ள போகிறாங்க, இல்லை நீ சிஎம் கனவா, எல்லாம் ரொம்ப சீக்கிரத்தில் தெரியும்.